வாழ்க நலமுடன். மனிதர்கள் உயிர் வாழ மிக 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 அவசியமானது உணவு. வேறு எந்த பொருள் இல்லாட்டினாலும் உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் உணவு இல்லாட்டினா உயிர் வாழவே முடியாது. ஒரு வாகனம் ஓடணும்னா அதுக்கு பெட்ரோலோ டீசலோ அவசியம். அதுபோல் மனிதர்களுக்கு உயிர் வாழ தேவையான சக்தியை கொடுக்கறது உணவு தான். கிடைக்கிற ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டா கூட உயிர் வாழலாம். ஆனால் ஆரோக்கியமாக வாழணும்னா கண்டிப்பாக சரிவிகித உணவு, அதாவது பேலன்ஸ் டயட்டு அவசியம். சரிவிகித உணவு என்றால் என்ன? நாம் உண்ணும் உணவில் கிட்டத்தட்ட 45 வகையான சத்துக்கள் இருக்குது. ஒவ்வொரு உறுப்பின் வளர்ச்சிக்கும், ஒவ்வொரு உறுப்பின் செயல்பாட்டுக்கும், உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு சத்து தேவைப்படுது. உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட், ஃபேட் போன்றவை நம்ம உயிர் வாழ தேவையான சக்தியை கொடுக்குது. அதுபோல் புரோட்டீன், புரத சத்து செல்களின் வளர்ச்சிக்கும், செல்கள் ஏதாவது பழுதடைந்தால் அதை ரிப்பேர் செய்கிறதுக்கும், ஹார்மோன் உற்பத்திக்கு போன்றவைகளுக்கும் பயன்படுகிறது. கண் பார்வைக்கு முக்கியமான விட்டமின் ஏவும், எலும்புகள், பற்கள் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு விட்டமின் டி, கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களும், தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சிக்கும் ஹார்மோன் சுரப்பதற்கும் அயோடின் என்ற சத்தும், இரத்த சிகப்பு அணுவில் உள்ள ஹீமோகுளோபினின் உற்பத்திக்கு இரும்பு சத்தும், விட்டமின் B12 மற்றும் ஃபோலிக் ஆசிட் போன்ற சத்துக்களும் தேவைப்படுகிறது. நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் சரியாக இயங்கணும்னா இது போன்ற சத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவு தினமும் கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்தே ஆக வேண்டும். அனைத்து சத்தையும் தேவையான அளவு சரியான விகிதத்தில் தினமும் எடுத்துக்கிறது தான் சரிவிகித உணவு எனப்படும். இவ்வளோ சத்துக்களையும் தினமும் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டு போதும் எப்படி நம்ம அளந்து எடுத்துக்க முடியும்? இது போன்ற அளவுகளின் குழப்பங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ளும்படி இந்த சரிவிகித உணவை எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு பிளேட் மீல்ஸ், அதாவது ஒரு தட்டு உணவுனா அதை நம்ம 3ஆக பிரிச்சுப்போம். ஒரு பகுதி அரிசி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்மா போன்றவை, அதாவது கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, அரிசி, கோதுமை, கேழ்வரகு, கம்பு, சோளம் போன்ற தானியத்தால் செய்த உணவுகள் ஒரு பகுதி. ரெண்டாவது சாம்பார், குழம்பு, குருமா போன்றவை, அதாவது புரோட்டீன், புரத சத்து, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போன்ற பருப்புகளும், பட்டாணி, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, மொச்சக்கொட்டை போன்ற சுண்டல் வகைகளும், கறி, மீன், முட்டை போன்ற மாமிச வகைகளும் நிறைந்த உணவுகள் இதில் அடங்கும். மூன்றாவது காய்கறி மற்றும் பழங்கள், இதில் விட்டமின்ஸ் மற்றும் தாது உப்புகளும் இதில் அடங்கும். அந்தந்த சீசன்லேயும் நம்மளுக்கு மலிவாக கிடைக்கிற காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டாவே போதும். இதுபோல் ஒரு தட்டை 3ஆக பிரித்து அதில் ஒரு பகுதி சாதம், இன்னொரு பகுதி சாம்பாரோ அல்லது காரக்குழம்பில் மாமிசங்கள் கலந்த காரக்குழம்போ இல்லை சுண்டல் போட்ட காரக்குழம்போ ஒரு பகுதி, இன்னொரு 3வது பகுதி பொரியல், அதாவது ஏதாவது ஒரு காய்கறியால் ஆன பொரியல். இதுதான் சரிவிகித உணவு. சரி, சரிவிகித உணவுனா என்னன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் இத்தனை கேலரி சாப்பிட்ணும், இந்தந்த உணவில் இத்தனை கேலரி இருக்குது, அப்போ ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இத்தனை கேலரி கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி நம்ம அளந்து பார்க்கறது? கேலரினா என்ன, அதை எப்படி அளக்கிறது அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா உழைப்புக்கேற்ற உணவு, அவ்வளோதான். உதாரணத்துக்கு நம்ம வண்டி எடுத்துக்கின்னு கிட்ட இருக்கிற பஜாருக்கு, பக்கத்தில் இருக்கிற பஜாருக்கு போய் வந்தோன்னா கம்மியாக தான் பெட்ரோல் செலவாகும். அதுவே தூரம் இருக்கிற ஊருக்கு, ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற ஊருக்கு போய் வரணும்னா அதிகமாக பெட்ரோல் செலவாகும். அதுபோல தான் நம்ம உடல் உழைப்பு அதிகமாக செய்கிற நாளில் 3 வேளை சாப்பிட்லாம். அதுவே உடல் உழைப்பு குறைவாக இருக்கும் நாட்களில் 2 வேளை உணவே போதுமானது. அதாவது கடினமான உடல் உழைப்பு செய்து வேலை செய்பவர்கள் 3 வேளை உணவு சாப்பிட்லாம். அதுவே உடல் உழைப்பு அதிகம் இல்லாமல் ஒயிட் காலர் ஜாப் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் 2 வேளை சாப்பிட்டாவே போதும். நம்ம உடல் உறுப்புகளின் இயக்கத்துக்கு ஒவ்வொரு சத்தும் ஒவ்வொரு அளவில் ஒவ்வொரு நாளும் கொடுத்தாகணும்னு சொன்னோம். அப்படி கொடுக்காம ஏதோ ஒரு சத்து குறைபாடாக நீண்ட நாட்கள் கொடுக்காம விட்டுட்டோன்னா அந்த சத்து குறைபாடால் அந்த உறுப்பு பாதிக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு விட்டமின் ஏ சத்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்காம விட்டுட்டோன்னா கண் பாதிக்கப்படும். விட்டமின் டியோ, கால்சியமோ, பாஸ்பரஸோ இதில் ஏதோ ஒன்று தொடர்ந்து உடம்புக்கு டெய்லி கொடுத்தாகணும். கொடுக்காம விட்டுட்டோன்னா எலும்பு அல்லது பல்லு பாதிக்கப்படும். இதைத்தான் நம்ம டெஃபிஷியன்சி டிசீஸ்,
அதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீஸ், விட்டமின் குறைபாடுகளால் ஏற்படுகின்ற நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நோய்க்கு எந்த சத்து குறைபாடாக உள்ளதோ அந்த சத்து உள்ள உணவை அதிகமாக கொடுத்தனா சரியாகிவிடும். இதைத்தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறது. அதாவது உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறத நம்ம தப்பாக புரிஞ்சிக்கூடாது. உணவு சாப்பிட்டா எல்லா நோயும் சரியாயிடும்ட்டு. அந்த சத்து குறைபாடால் ஏற்படுகின்ற நோய்கள் மட்டும்தான் உணவால் சரியாகும். அதாவது உணவு வேறு, மருந்து வேறு. உணவில் இருக்கிற மூலக்கூறுகள் வேறு, மருந்தில் இருக்கிற மூலக்கூறுகள் வேறு. அதாவது உணவு உடலின் செயல்பாட்டுக்கு, இயல்பான செயல்பாட்டுக்கு உதவுகிறது. அந்த இயல்பான செயல்பாட்டிலிருந்து மாறுபட்டு உடலில் ஏதாவது நோய் வந்து உடலுக்கு வலியோ, சளியோ, வீக்கமோ, காய்ச்சலோ, வாந்தியோ, பேதியோ போன்ற நோய் அறிகுறிகள் ஏதாவது வழக்கத்துக்கு மாறாக உடலில் ஏற்பட்டால் அதற்கு மருந்து தான் தர வேண்டும். அந்த காரணத்தை கண்டுபிடித்து மருந்து தான் தர வேண்டும். மருந்துகளில் பல வகை உண்டு. நாட்டு மருந்துகள், ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ், அதில் இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ், சித்தா, ஆயுர்வேதா, அரேபியன் ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ், யுனானி, சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ், ஹோமியோபதி மற்றும் அலோபதி என்கின்ற நவீன மருந்துகள். இவையெல்லாம் மருந்துகள் கொடுத்து நோயை குணப்படுத்தும் சிகிச்சை முறைகள். மருந்தில்லா மருத்துவமும் உண்டு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் டயட்டிஷியன் உணவு மூலமாக குணம், அதாவது சத்து குறைபாடுகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பவர் டயட்டிஷியன். அடுத்து உடற்பயிற்சி மூலமாக சிகிச்சை தருகின்ற பிசியோதெரபி சிகிச்சைகள். அடுத்து மனதில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு கொடுக்கின்ற சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி போன்ற மனநல சிகிச்சைகள், அதாவது சைக்கோ தெரபிஸ். உடலுக்கு நோய் ஏற்பட்டு அதற்கு சிகிச்சை செய்து கொண்டு இருப்பதை விட நம் சரிவிகித உணவு உண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொண்டு உழைப்புக்கேற்ற உணவை உண்டு உடல் பருமனை தவிர்த்து நோய் வராமல் தடுத்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர், வருமுன் காப்பதே சிறந்தது. வாழ்க நலமுடன்.